ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க ரெசிபி பார்த்தோன்னா பொட்டேட்டோ வச்சு சிம்பிளான ஸ்மைலி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் அது. இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம் தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு டவ்வா ஆக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுது இது. இப்போ அதனால் மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எதுலையாவது கீழே மாவு பரப்பிட்டு அதில் வச்சு செய்கிறேன். இப்போ மேலேயும் ஒட்டுறதுனால கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். தட்டும்போது ஒட்டுதுன்றதுனால கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி தட்டிக்கலாம். இப்போ ஷேப்பர் இல்லைன்னா பாட்டில் மூடி வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். நான் பாட்டில் மூடி வச்சு ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ சின்ன ஸ்பூனோட பேக் சைடு உருண்டையாக இருக்கிறதுனால அதில் வச்சு கண் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்டாவ் வச்சு கூட போடலாம். இப்போ கண் போட்டாச்சு. இப்போது ஸ்பூனோட ஃப்ரண்ட் சைடு வச்சு வாய் போட்டுக்கலாம், ஸ்மைல் போட்டுக்கலாம். இப்படி இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது. இதை எண்ணெய் காஞ்சோன்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும், வேகாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான பொட்டேட்டோ ஸ்மைலி ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.